தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. வேதத்தில் 24 விதமான வழிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இரண்டாவது, நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி. மூன்றாவது, உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவி. ரோமர் 12:1-2, எபிரேயர் 12:1-2 வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.